ரஷ்யா உக்ரைன் இடையே கடந்த 3 ஆண்டுகளாக போர் நீடித்து வருகிறது. இதில் உக்ரைனுக்கு ராணுவ உதவியை அமெரிக்கா செய்து வந்தது. இந்நிலையில் சில நாட்களுக்கு முன் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் டிரம்பும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் சந்தித்து உரையாடினர். அதில் ரஷ்யா உக்ரைன் போர் குறித்து பேசப்பட்டது. அப்போது இரு நாட்டு அதிபர்களுக்கு இடையே வார்த்தை போர் ஏற்பட்டது. இதனால் வெள்ளை மாளிகையே பரபரப்புக்கு உள்ளானது. இதையடுத்து போர் முடிவுக்கு வருவதை ஜெலன்ஸ்கி விரும்பவில்லை. அமெரிக்க அதிபரின் ஓவல் அலுவலகத்திலேயே அவர் அமெரிக்காவை அவமதித்து விட்டார். அவர் எப்போது அமைதியை விரும்புகிறாரோ அப்போது மீண்டும் அமெரிக்கா வரலாம் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கி வந்த ராணுவ உதவிகளை நிறுத்துவதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. போரை நிறுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் உறுதியிருக்க வேண்டும் என்பதற்காகவும் பிரச்சினைகளை முடிப்பதற்கு நல்ல தீர்வை எட்ட வேண்டும் என்பதற்காகவும் ராணுவ உதவிகள் நிறுத்தப்படுவதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது.